அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் கொழும்பில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் பவானி சிவகுமாரன் எழுதிய பழசுகள் ஒழுங்கை என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் பழசுகள் ஒழுங்கை சிறுகதை வீரகேசரி பத்திரிகையில் 2007ஆம் ஆண்டு பிரசுரமானது. 2008ஆம் ஆண்டு வெளிவந்த பவானி சிவகுமாரனின் தேடலே வாழ்க்கையாய் சிறுகதை தொகுதியிலும் இடம்பெற்றுள்ளது. முதலில் கதாசிரியர் பவானி சிவகுமாரன் பற்றிய ஒரு பார்வை. பவானி சிவகுமாரன் ஈழத்து பெண் எழுத்தாளர்களுள் குறிப்பிட்டு சொல்லத்தக்க ஒருவர். இவர் ஒரு ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர். 34 வருடங்கள் ஆசிரியராக, பிரதி அதிபராக கடமையாற்றியுள்ளார். கல்வி சேவை மத்தியிலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் எழுத்துத் துறையில் கால்பதித்து ஏராளமான சிறுகதைகளை எழுதியுள்ளார். பவானி எழுதிய சிறுகதைகள் வீரகேசரி, தினக்குரல், தாயகம், ஞானம், ஜீவநதி, அகிலம், பூங்காவனம் போன்ற பத்திரிகைகள் சஞ்சிகைகளில் பிரசுரமாகியுள்ளன. மரம் வைத்தவன், தேடலே வாழ்க்கையாய் 2008, நிஜங்களின் தரிசனம் 2011 ஆகியன இதுவரை வெளிவந்த இவரது சிறுகதை தொகுதிகளாகும். மரம் வைத்தவன் சிறுகதை தொகுதிக்கு 2007ஆம் ஆண்டு இலங்கை அரச சாகித்ய விருது கிடைத்தது. இவர் எழுதிய சிறுகதைகள் மேல் மாகாண சாகித்ய விருது, கலாபூஷணம் புலோலியூர் சதாசிவம் ஞாபகார்த்த பரிசு, உலகளாவிய ரீதியில் லண்டன் பூபாள ராகங்கள் முதற் பரிசு, அமரர் செம்பியன் செல்வன் ஞாபகார்த்த பரிசு, தகவம் சிறப்பு பரிசு என 14 பரிசுகளை பெற்றுள்ளன. பவானி சிவகுமாரனின் சிறுகதை தொகுதிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக, சப்ரஹாமுவ பல்கலைக்கழக மாணவிகளால் தமிழ் முதுகலை மாணி, தமிழ் சிறப்பு கலைமானி பட்டங்களுக்காக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இவரின் மீண்டும் புதிதாய் பிறப்போம் என்ற கதை 2ஆம் மொழி பாடநூலில் சேர்ப்பதற்காய் சிங்கள மொழிபெயர்ப்பிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் வசித்து வரும் பவானி சிவகுமாரன் இலக்கியம் மட்டுமல்லாது பாடுவதிலும் தோட்டக்கலையிலும் ஆர்வமுள்ளவர். இவருடைய எழுத்துக்கள் பற்றி மூத்த எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் இவ்வாறு கூறியுள்ளார். கணிசமாக எழுதும் அதே சமயம் கதைகளின் கனதியையும் பேணிக்கொள்ளும் தன்மையினாலேயே குறுகிய காலத்திலேயே பவானி சிவகுமாரனால் இலக்கிய உலகில் வெற்றி பெற முடிந்தது எனலாம். கதை சொல்வதில் இவருக்குள்ள திறமையும், சொன்ன கருத்துக்களையே மீளவும் கூறாது கதைக்கு கதை வித்தியாசமான கள தரிசனத்தினூடாக செய்திகளை சொல்ல முனையும் தேடல் மிக்க இவரது படைப்பாற்றலும் வியக்கத்தக்கன. சிறுகதை பழசுகள் ஒழுங்கை. எழுதியவர் பவானி சிவகுமாரன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. சங்கரி திடுக்கிட்டு விழித்தாள். எங்கோ வாகன இரைச்சல் கேட்டது. வீதியிலிருந்து விலகி இவர்களது ஒழுங்கியை அண்மிப்பதாய்ப்பட்டது. பிரேக் போடப்படும் சத்தம் அமைதியை கிழித்தது. சங்கரி பாயில் எழுந்து அமர்ந்தாள். பயம். ஹோமோன்களின் தான் தோன்றித்தனமான சுரப்பில் இதயம் கட்டுமீறி வேகமாய் அடிக்கத் தொடங்கியது. இன்றைக்கு எங்க கொள்ளையடிக்கிறான்களோ? நாய்கள் திடீரென குறைக்கத் தொடங்கின. தட் தட் தட். தீர்க்கப்பட்ட வேட்டுகளை தொடர்ந்து வாகனம் புறப்பட்டு செல்லும் ஓசை. சங்கரி வியர்வையில் நனைந்து உறைந்து மூச்சுவிட மறந்து போயிருந்தாள். வீட்டுக்கு போயிடணும். இப்படி பயந்து பயந்து சீவி கேளாது. காசா உயிரா முக்கியம். அருகில் உறங்கும் தன் 6 வயது மகளை பார்த்தாள். குறைத்து விடப்பட்டிருந்த விளக்கை தூண்டினாள். கிழவி மனோன்மணியின் முகத்துக்கு நேரே விளக்கை உயர்த்தினாள்.
அம்மா, முழிச்சு கொண்டுதான் இருக்கிறீங்களா? ம் ம் ச ச ச ச தம். ஓம் அம்மா. யாரை முடிச்சாங்களோ தெரியாது. மனோன்மணிக்கு இன்னமும் பேச்சு வழமைக்கு திரும்பவில்லை. இடையிடையே ஓரிரு சொற்களை நன்றாக பேசினாள். சில நேரம் அதுவும் முடியாமல் இருந்தது. இப்போது வலது காலையும் கையையும் கொஞ்சம் அசைக்க முடிகிறது. மனோன்மணி வெகு பிரியாசப்பட்டு வலது சுட்டு விரலை உயர்த்தி காட்டினாள். சங்கரி அவளை நிமித்தி இடதுபுறம் தாங்கி கொமட்டில் இருத்தி அழைத்து வந்தாள். மூச்சு வாங்கியது சங்கரிக்கு. இப்பொழுது அவளது வலது தோள் நிரந்தரமாய் வலிக்க தொடங்கிவிட்டது. கஷ்டமான வேலை. விட்டுவிடுவோமா என்று நினைப்பாள். ஆனால் யார் தருவினம் இவ்வளவு காசு? சங்கரி இந்த வீட்டிற்கு வந்து ஒரு வருடத்துக்கு மேலாகிறது. அவளது குடும்பத்திலோ உறவிற்குள்ளோ பெண்கள் வீட்டு வேலைக்கு போவது கிடையாது. சங்கரி A-level முடித்தவுடன் டவுனில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்தாள். 2 அக்காக்களின் திருமணம். தொடர்ந்து கடன். அப்பா கணநாதன் படுக்கையில் விழுந்தார். அவள் வேலைக்கு சென்றே ஆக வேண்டிய நிர்பந்தம். அவளது குடும்பத்தவர் போல் சந்தையில் வாழைக்குலை வியாபாரம் செய்து வந்த நடேசன் அவளை விரும்பி கணநாதனிடம் கேட்டு வந்தான். பண விடயத்தில் அவரை வஞ்சித்துவிட்ட இறைவன் அவரது பெண்களின் அழகு விடயத்தில் தாராளமாக நடந்துவிட்டிருந்தான். வாழைத்தோட்டத்துடன் கூடிய வீடு, அதில் கடனுக்கு திருமணத்துக்கு என்று பகுதி பகுதியாய் விற்றது போக எஞ்சிய சிறிய நிலத்துடன் இருந்த பழைய வீடு அவளுக்கு சீதனமாக வந்தது. நடேசன் பெரிதாக உழைத்து கொட்டவில்லை என்றாலும் கணநாதனின் மறைவை தொடர்ந்து குடும்ப பொறுப்பை, அவர் விட்டு சென்ற கடனை ஏற்றான். திருமணத்திற்கு பின் சங்கரி வேலைக்கு செல்லவில்லை. 2 பெண் குழந்தைகள். ஒரு நாள் அதிகாலை சைக்கிளில் வாழைக்குலைகளை கட்டிச் சென்ற நடேசன் பிணமாக வந்தான். கிளைமோர் தாக்குதலை தொடர்ந்த துப்பாக்கி பிரயோகத்தின் விளைவு. சங்கரியின் அக்காமார் இருவரும் மாநாடு கூடி முடிவெடுத்து டென்மார்க்கில் இருந்து ஆளுக்கு 15,000 அனுப்பினார்கள். அத்தோடு சரி. கடன் தீரவில்லை. கடன்காரர் தொல்லை. சங்கரியின் வேலை தேடும் படலம் எதிர்பார்த்த பலனை தரவில்லை. வீட்டு வேலைக்கு போவதாய் முடிவெடுத்தாள். ஊரில் வேலை தேட தன்மானம் இடம் தரவில்லை. யோசித்ததில் அவளுடன் கல்லூரியில் படித்த ஈஸ்வரி ஞாபகம் வந்தது. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியவுடன் அப்பாவுடன் அடம் பிடித்து கல்லூரியில் சேர்ந்து படித்தவள் சங்கரி. வசதியான இடத்து பெண் ஈஸ்வரி. கல்லூரி காண்மையில் ஒரு அகன்ற ஒழுங்கையில் அவளின் வீடு இருந்தது. அவ்வொழுங்கையில் இருந்த வீடுகள் எல்லாம் உயர்ந்த மதில்களுக்குள் இருந்தன. வசதியானவர்கள் அங்கு வசித்தனர். படிக்கும் காலத்தில் இந்த ஒழுங்கியை அண்மித்தவுடன் நடை வேகத்தை குறைத்து இவ்வீடுகளை பார்த்து வியந்தபடி நடப்பாள் சங்கரி. அவளுடன் படித்தவர்கள் ஒருவரும் இன்று நாட்டில் இல்லை. மறுநாள் காலை ஊரடங்கு நீங்கியவுடன் சங்கரி பஸ்ஸில் புறப்பட்டு அந்த ஒழுங்கைக்குள் பிரவேசித்தாள். பெரியவர் ஒருவர் பத்திரிகையை பிரித்து படித்தபடி முதலில் இருந்த வீட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றார். ஐயா. திரும்பி பார்த்தார். என்ன பிள்ள? ஏதாவது வீட்டு வேலை இருக்கா? கண்கள் குளமாகின. தொண்டை அடைத்தது. ததும்பும் கண்ணீர் கீழே இறங்காதிருக்க பரிதவித்தாள். பெரியவர் பொன்னம்பலம் திரும்பவும் கேட்டருகில் வந்தார். அவளை ஏற இறங்க பார்த்தார். 30 வயசு இருக்குமா இவளுக்கு? சீ, குறைவாத்தான் இருக்கும். சிவந்த மெலிந்த உடல், பழைய ஓயில் சேலை, கையில் கழுத்தில் ஒன்றுமில்லை. ஏழ்மை அப்பட்டமாய் தெரிந்தது. உள்ள வேரம் அவ விட்ட தான் கேட்கணும். பாக்கியம். பாக்கியம் வெளியே வந்தாள். இவளை பார்த்து சிரித்துவிட்டு
யார் என்பது போல் கணவனை பார்த்தாள். வீட்டு வேலை செய்ய வந்திருக்கு. அப்படியா? நல்ல காலம். நான் பலகாரம் சுடணுமே என்னண்டு வேலை முடிய போகுதென்று யோசிச்சேன். எங்கே இருந்து வாரீர் சொன்னாள். அவ்வளவு தூரத்தில் இருந்தா? பயரை வறுத்து உடைத்து தரும்படி கொடுத்தாள். பக்கத்து வீட்டு தேவி மாமி அங்கே வந்தாள். இவளை பார்த்ததும் யாரென்று பாக்கியத்திடம் விசாரித்தாள். தேவி மாமியை எங்கேயோ பார்த்தது போலிருந்தது சங்கரிக்கு. நினைவு சுவடியை புரட்டினாள். ஈஸ்வரியின் அம்மா. கல்லூரியிலிருந்து இவர்கள் வர தாமதமானால் ஒழுங்கை வாயிலில் வந்து நிற்பாள். முகத்தில் தெரிந்த முதுமை அவளை உடனடியாக அடையாளம் காண விடவில்லை. பாவம், புருஷன் இல்லையாம், 2 பொம்பளை பிள்ளைகள். சின்ன வயசா கிடக்கு. பாக்கியம் வேலை முடிஞ்சா என்ன முறுக்க அனுப்பிவிடும். பேர் என்ன? சங்கரி. வீட்டுக்கு ஒருக்கா வாரீரா? சரி. தேவி மாமியும் கணவனும் பொன்னும்பலம் குடும்பம் போல் தனிமையில் வாழ்ந்து வந்தனர். அந்த ஒழுங்கையில் மொத்தம் 5 வீடுகள். எல்லாவற்றிலும் வயதானவர்கள் தனிமையில் வாழ்ந்தார்கள். பிள்ளைகள் வெளிநாட்டில். அவள் கேட்காமலே நிறைய தகவல் தந்தார்கள். சங்கரி பக்கத்து வீட்டிலும் வேலை இருந்தால் சொல்லும்படி கோரினாள். 3வது வீட்டில் மனைவியை இழந்த ஓய்வு பெற்ற அரசு அதிபர் சங்கரப்பிள்ளை. சமையலுக்கு ஒரு ஆள் இருந்தார். அங்கே அவரது நாயை குளிப்பாட்டுவது, அவர் படித்துவிட்டு போடும் புத்தகங்களை தூசு தட்டி அடுக்குவது, முற்றம் கூட்டுவது போன்ற சில்லறை வேலைகள். இவளை பார்த்து பரிதாபப்பட்டு தரப்படுவது போல் இருந்தது. 4வது வீட்டில் வசித்தவர்கள் வாமதேவன் தம்பதி. வாமதேவன் பெரிய முதலாளி. நகரில் கடைகள் பல அவருக்கு சொந்தமானவை. இப்போது அவற்றை வாடகைக்கு விட்டுவிட்டார். சங்கரி ஒரு விடயத்தை கவனித்தாள். இவர்கள் நிறைய கதைக்கிறார்கள். தனிமைதான் காரணம். யாராவது பேசுவதற்கு கிடைத்தால் போதும். நல்லவர்களாக தெரிந்தார்கள். பணம் நிறைய. பரிவு காட்ட ஆள் இல்லை. வேலைகளை முடித்துவிட்டு கிடைத்த பணத்துடன் 3 மணிக்கு முன் புறப்பட்டு விடுவாள். அதன்பின் பஸ் கிடையாது. 2 மணிக்கே ஊரடங்கி விடுகிறது. அவள் எதிர்பார்த்ததை விட பணம் வருகிறது. சங்கரி தவறாமல் வேலைக்கு வந்தாள். இன்னமும் ஒரு வீடுதான் மிச்சமிருந்தது. அந்த வீட்டில் வேலை இருக்குமா என்று மற்றவர்களிடம் விசாரித்தாள். அங்கு தனிமையில் வசித்த ஓய்வு பெற்ற அதிபர் மனோன்மணி அயலவர்களுடன் ஒட்டுவதில்லை என்று மற்றவர்களின் கதைகளில் இருந்து விளங்கியது. மனுஷரை அணைச்சு நடக்கிற இல்ல, கண்டால் தலையாட்டுவா, அதோட சரி. மனோன்மணி வீட்டு கேட் பூட்டியே இருந்தது. சங்கரி தினமும் சில நிமிடங்கள் அந்த வீட்டின் முன் போகும்போதும் வரும்போதும் தாமதிப்பாள். இதநாள் வரை அவள் மனோன்மணியை கண்டதில்லை. அந்த ஒழுங்கையில் ஒரு வீட்டில் வசித்தவர்களை மற்றவர்கள் வீட்டில் காலையிலோ பின்னேரங்களிலோ காணலாம், மனோன்மணியை தவிர. அன்று ஒரு திருமண வீடு. ஒழுங்கை வாசிகள் எல்லோரும் சென்று விட்டார்கள். சங்கரிக்கு அன்று வேலை இல்லை. மனோன்மணி வீட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அம்மா! கன்றுக்குட்டி சைஸில் இருந்த நாயொன்று குறைத்தபடி பாய்ந்து வந்தது. சங்கரி திரும்பி வெளியே ஓடுவதா நிற்பதா என்று முடிவெடுக்க முடியாது திணறினாள். யாரு? வாழை மரங்களின் பின்னால் இருந்து வெளிப்பட்டாள் மனோன்மணி. சேசர், கம் திஸ் சைட். அது கடிக்காது. அவள் போட்ட அதட்டலில் நாய் பூனியாய் பதுங்கி பின்வாங்கியது. என்ன விஷயம் என்பது போல் புருவத்தை உயர்த்தினாள். அன்றுதான் முதலாய் மனோன்மணியை சங்கரி பார்க்கிறாள். உயரமும் அதற்கேற்ற பருமனுமாய் டெலிடிராமாவில் வரும் அம்மா கேரக்டர் போல் இருந்தாள். கண்ணாடி ஃப்ரேமில் பட்டு தெரித்த சூரிய ஒளி கண்ணை கூச வைத்தது. பார்த்த உடனேயே மதிப்பு ஏற்படுத்தும் தோற்றம். வீட்டு வேலை எதுவும் இருக்கா அம்மா?
மனோன்மணி ஏற இறங்க சங்கரியை பார்த்தாள். முகத்தின் கடுமை சிறிது விலகியது போல் பட்டது சங்கரிக்கு. நான் சமைச்சிட்டன், வீடு மொப்பண்ணோனும். சங்கரியை வீட்டின் பின்கதவால் உள்ளே அழைத்து வந்தாள். உயரமான வீடு, 5-6 படி ஏற வேண்டியிருந்தது. பழைய நாட்சார் வீடு. உள்ளே வந்தவுடன் இன்னதென்று அறியாத பயம் தாக்கியது. அந்த வெயில் உள்ளே தெரியவில்லை. உள்ளே மரப்படிக்கட்டுகள், மரத்தாலான மேல் மாடி. மாடியை தூசு தட்டி கூட்டிவிட்டு கீழ் வீடு முழுவதும் கழுவினாள். ஒரு அறைக்குள் எது நடந்தாலும் தெரியாது. ஏன், கூப்பிட்டால் கூட கேட்காது. செதுக்கிய கிளிகளும் மணிகளும் கொண்ட பெரிய கதவுகள். ஹாலுக்குள் ஒரு பெரிய கம்பளம் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. அதில் புழுதி படிந்திருப்பது தெரிந்தது. வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் உதறோணும். தூக்க முயற்சித்தாள். அது அங்கேயே இருக்கட்டும், அதை விட்டுட்டு மிச்சத்தை மோப்பண்ணினால் போதும். புழுதியா கிடக்கு, வெளியே கொண்டு போய் உதறட்டா அம்மா? வேண்டாம், அது பழசு, பிஞ்சிடும். நான் கவனமா தூக்குறேன். வேண்டாம், பேசாமல் நான் சொன்னதை செய். குரலில் தெரிந்த கடுமையும் சொன்ன விதமும் மனதை நோகடித்தன. இயல்பிலேயே சங்கரி தொட்டா சுருங்கி. முற்றம் கூட்டி பாத்திரம் கழுவி அன்று முழுதும் நல்ல வேலை. சங்கரி களைத்து போனாள். அம்மா, 2 மணியாச்சு, நான் போகணும். மனோன்மணி ரூபாய் நோட்டுகளை தந்தாள். சங்கரி நாள் முழுதும் ஏனைய வீடுகளில் வேலை செய்து கிடைப்பதை விட மிக அதிகம். சற்று முன் கேட்ட சுடு சொற்களை மறந்து போனாள் சங்கரி. மறுநாள் காலை இவள் மனோன்மணி வீடு சென்ற செய்தி ஏனையவர்களுக்கு தெரிய வந்தபோது ஆச்சரியத்துடன் விசாரித்தார்கள். மேல் வீடு முழுக்க புத்தகம். ஓ, அவன் அப்பா ஒரு அட்வொகேட். எல்லாம் லோ புத்தகம் என்று இவர் சொன்னவர். அவன் புருஷன் ஒரு டாக்டர். மனோன்மணி ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, 2 அண்ணன். வெளிநாட்டில் இருந்தவ, இப்ப இல்லை. பிள்ளைகள் இல்லையா அவவுக்கு? ஒரு மகள், லோயர், டாக்டரை தான் செஞ்சவ. அது வெளிநாடு போய் அங்க டிவோர்ஸ். பிறகு அங்கே ஒரு வெள்ளக்காரனை செஞ்சதாம். மனோன்மணி மகளோட தான் இருந்தவ. என்ன நடந்ததோ தெரியாது, திரும்ப வந்துட்டான். நான் நினைச்சதை விட காசு கூட தந்தா. ஓ, அதில் பிள்ளை விட மாட்டா. என்ன, மனுஷரை பிடிக்காது, அவ்வளவுதான். சங்கரி பொன்னம்பலம் வீட்டுக்கு சாமான் வாங்க புறப்பட்டாள். கடையில் கதை அளந்து கொண்டிருந்த கூட்டம் இவளை அதிசயமா பார்த்தது. புது ஆளாயிருக்கு, எங்கிருந்து வாரியல்? அந்த ஒழுங்க ஆலமரத்துக்கு பக்கத்தில். அதுதான் பழசுகள் ஒழுங்கி அண்ணன். சங்கரிக்கு சிரிப்பு வந்தது. இப்படியா பேர் வச்சிருக்கிறாங்கள்? வயசு போனதுகள் தனிச்சு விடப்பட்ட பரிதாபகரமான ஒழுங்கை. சங்கரிக்கு ஆச்சரியமாயிருந்தது. உலகத்தில் எங்கேயாவது போரால இப்படி வயசு போன ஆட்கள் தனிச்சு விடப்பட்டிருக்கணுமா? வயிற்றில் பாரமாய் ஏதோ விழுந்தது. சங்கரி நினைவுகளில் இருந்து விடுபட்டு எழுந்தாள். அவளது மகள் அட்சயாதான் காலை தூக்கி மேலே போட்டிருந்தாள். அட்சயாவை முதலாய் இந்த வீட்டுக்கு அழைத்து வந்த நாள் இன்னமும் நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. சங்கரியின் அம்மா அன்று ஒரு மரண வீட்டுக்கு சென்று விட்டாள். மூத்தவள் அர்ச்சனா பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு வர 2 மணி ஆகும். அதற்குள் சங்கரியின் அம்மா திரும்பி விடுவாள். அட்சயா 11:30 திரும்பி விடுவாளே. சங்கரி அட்சயாவை தன்னுடன் வேலை செய்யும் வீடுகளுக்கு கூட்டி வந்தாள். மற்றவர்கள் விடயத்தில் சரி, மனோன்மணிக்குத்தான் மனுஷரை காட்டக்கூடாதே. ஏன் கூட்டிக் கொண்டு வந்த நீ என்று ஏசினாள்? இனி பிள்ளையை கூட்டிக் கொண்டு வாரதென்றால் வராத என்று சொன்னாலும் சொல்லுவா. அட்சயாவை மனோன்மணி வீட்டு பின்படியில் இருத்தினாள். அட்சயா, இந்த வீட்டு பெரியம்மாக்கு சின்ன பிள்ளைகளை கண்டால் பிடிக்காது.
இங்கே இருங்கோ, நான் அடிக்கடி வந்து பார்க்கிறேன். அட்சயா சரி என்று தலையாட்டினாள். தனது புத்தகம் கொப்பிகளை பேக்கிலிருந்து எடுத்து படிகளில் பரப்பினாள். சங்கரி உள்ளே சென்றாள். திடீரென்று நாய் குரைக்கும் சத்தமும் அம்மா என்று அட்சயாவின் அலறலும் கேட்டது. சங்கரி ஓடி வந்தாள். அட்சயா அந்த நாட்சார் வீட்டு நடுக்கூடத்தில் நின்று அழுது கொண்டிருந்தாள். சத்தம் கேட்டு மனோன்மணி வெளியே வந்தாள். யார் இந்த பிள்ளை? தாயிடம் ஓடி வர எத்தனித்த அட்சயா மனோன்மணியை கண்டதும் பயந்து போய் அங்கேயே நின்றாள். மகள். அட்சயா, நாய் கடிக்காது, பயப்படாதேங்கோ. புத்தகத்தை கிழிச்சிட்டு எடுத்து தாங்கோ. அது கிழிக்காது, நான் பிறகு வந்து எடுத்து தாரேன். இல்லை, அது கிழிக்கும். சங்கரி கடைக்கண்ணால் மனோன்மணியை பார்த்தாள். அட்சயாவை பார்த்து கொண்டிருந்த மனோன்மணி, இவ்வளவு நேரம் பிள்ளை எங்கே இருந்தது? வெளியே படியில. ஏன் உள்ளுக்கு கூட்டி வேற இல்லை? வெளியே போனாள் மனோன்மணி. சேசர், பெரியம்மா நாய கட்டவா போறா? அவளுக்கு சின்ன பிள்ளைகளை பிடிக்காதா? மனோன்மணி திரும்பி வந்தாள். இந்தா பிள்ளை. கையில் புத்தகம், கொப்பி, பென்சில் பேக்குடன் நின்றிருந்தாள். படியிறங்கி குனிந்து எடுத்து படியேறியதில் மூச்சிரைத்தது. அட்சயா மனோன்மணியை நிமிர்ந்து பார்க்க பயந்து தலையை குனிந்து கொண்டு வாங்கினாள். சங்கரி, பிள்ளையை அந்த மேசையில் படிக்க விட்டுட்டு நீ போய் வேலையை பார். கைகள் வேலையை செய்தாலும் கவனம் முழுக்க அட்சயா மேல் இருந்தது. மனோன்மணியும் அட்சயாவும் கதைப்பது அவள் தேவை கருதி வெளியே செல்லும் போதும் வரும்போதும் காதில் விழுந்தது. பிள்ளைன்ற பேர் என்ன? அட்சயா. அட்சயா, நல்ல பேர். தம்பிக்கு? எனக்கு தம்பி இல்லை, அக்காதான். அவளுக்கு பேர் அர்ச்சனா. எல்லா கணக்கும் சரி. கட்டிக்காரி. இனி தமிழ் பயிற்சி செய்யும். சங்கரி வெளியே வந்தாள். அம்மா, காசத்தாங்கோ, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஆள் கட்டிக்காரி, கணக்கெல்லாம் சரியா செஞ்சிருக்காள். நல்ல எழுத்தும். படிப்பில 2 பேரும் கட்டிக்காரர். இல்ல, நான் தான் அர்ச்சனாவை விட கட்டிக்காரி. அம்மா, நீங்க போய் தானே சொன்னீங்க பெரியம்மாக்கு சின்ன பிள்ளைகளை பிடிக்காதுண்டு. சங்கரி, ஏன் இப்படி சொன்ன நீ? இல்லை அம்மா, இவள் சரியான குழப்படி, அதான் விரட்டி வச்சன. உறவுகளுடன் ஒட்டாத மனோன்மணி அட்சயாவிடம் அன்பு காட்டியது சங்கரிக்கு ஆச்சரியமாயிருந்தது. மனோன்மணி அட்சயாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள். இருவரும் டிவி பார்த்தார்கள், கரம் விளையாடினார்கள். மனோன்மணிக்கு உறவு என்று வாரம் ஒரு முறை பரமேஸ்வரன் வந்து போய்க் கொண்டிருந்தான். அவன் மனோன்மணியின் கணவன் பரஞ்சோதியின் அண்ணன் மகன் என்று வாமதேவன் சொன்னார். பரமேஸ்வரனை இவதான் படிப்பிச்சவ. அந்த நன்றி அவன் மறக்க இல்லை. இவனுக்கும் மனோன்மணிக்கும் ஜாயிண்ட் அக்கவுண்ட். பென்ஷன் வவுச்சரை பேங்கில் போடுறது, காசு எடுக்கிறதெல்லாம் அவன்தான். பிள்ளைகள் இல்லை, பாவம். மனோன்மணி முந்தி வாழ்ந்த வாழ்வென்ன? தெருவில் நடந்து போய் நான் பார்க்கல. காரு தான், பாவம். இப்ப தனியன். மனோன்மணி அட்சயாவிடம் சொன்னாள். சனிக்கிழமை ஸ்கூல் இல்லத்தானே? அம்மாவோட வேறும். நீங்கள் முதல்ல கூட நாயை கட்டி வையுங்கோ, அப்பதான் வருவன். சரி. ஒரு நாள் வழக்கம் போல் சங்கரி வேலைக்கு வந்தாள். கேட் திறந்தபடி இருந்தது. நாய் வெளியில போயிட்டா. பின்படியில் ஏறினாள். கதவு திறந்திருந்தது. அம்மா? பதில் இல்லை. ஹாலுக்கு வந்தாள். என்ன இது?
ஆளுயர குத்துவிளக்கு இரண்டும் விழுந்து கிடந்தன. புத்தகங்கள் இறைக்கப்பட்டிருந்தன. மெத்தைகளும் சோபாக்களும் கிழிக்கப்பட்டு பஞ்சு பறந்தது. ஐயோ, இது என்ன? மனோன்மணி மரப்படிகளில் விழுந்து கிடந்தாள். வாய் கன்னத்தில் ஏறியிருந்தது. உயிர் இருக்கா? கருவிழிகளின் அசைவு இருக்கிறது என்றது. அம்மா, என்ன என்ன? மனோன்மணியின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. அவளால் கதைக்கவோ உடலை அசைக்கவோ முடியவில்லை. சங்கரி பொன்னம்பலத்திடம் உதவிக்கு ஓடினாள். பொன்னம்பலமும் பாக்கியமும் மனோன்மணியை தூக்கி கதிரையில் வைத்தனர். முகமும் உதடும் வீங்கியிருந்தன. கைகளில் கண்டல் காயங்கள். அந்த ஒழுங்கைவாசிகள் அனைவரும் செய்தி கேட்டு அங்கு கூடிவிட்டார்கள். மனோன்மணியை தாக்கியிருப்பது தெரிந்தது. வெள்ளை வேன் என்றார்கள். இல்லை, கள்ளர் என்றார்கள். சங்கரப்பிள்ளை பார்த்ததும் சொன்னார், இது ஸ்ட்ரோக். அடிச்சதுல பயந்ததுல நர்வ்ஸ் ஏதோ வெடிச்சிருக்கு. ஒரு கிழமை ஆஸ்பத்திரி வாசம். வலது கைகால் சிறிது அசைந்தது. வாய் பழைய நிலைக்கு திரும்பியிருந்தது. ஓரிரு சொற்களை சிரமத்துடன் உச்சரித்தாள் மனோன்மணி. விசாரணைகளிலிருந்து 2000 காசும், மனோன்மணியின் கையிலிருந்து 3 சோடி காப்பும், கழுத்தில் இருந்த 5 பவுண்ட் சங்கிலியும் களவு போயிருப்பது தெரிந்தது. மிச்ச நகையெல்லாம் எங்க? அதை கேட்டுத்தான் அடிச்சிருக்கிறாங்க. அவ தனியா இருக்கிறவ வீட்டிலேயே வச்சிருக்கிறா. வீட்டிலேயே தங்கி தன் பெரியம்மாவை பராமரிக்கும்படி பரமேஸ்வரன் சங்கரியை கேட்டான். சங்கரி மறுத்தாள். அட்சயா தான் இல்லாமல் இரவு படுக்க மாட்டாள் என்று. அதற்கும் ஐடியா சொன்னான் பரமேஸ்வரன். அருகில் இருந்த சிறு ஆரம்ப பாடசாலையில் அட்சயாவை சேர்த்து விடுவதாக சொன்னான். அட்சயாவும் சங்கரியுடன் வீட்டில் இருக்கலாம் என்றான். அவன் தருவதாகச் சொன்ன தொகை அவள் கனவிலும் நினையாத ஒன்று. சங்கரி மனோன்மணி முன் சென்றாள். அம்மா, நான் அட்சயாவை இங்க வச்சு கொள்ளட்டா? இல்லாட்டா இரவு நிற்கிறது கஷ்டம் அம்மா. மனோன்மணி சிரமத்துடன் தலையசைத்து சம்மதம் தெரிவித்தாள். மனோன்மணியை குளிப்பாட்டுவது, தலை சீவுவது முதல் ஸ்டீம் வெஜிடபிள் சூப் என்று தெரிந்து சமைப்பது வரை சகலதுமானாள் சங்கரி அவளுக்கு. சில நேரங்களில் மனோன்மணியின் கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். கவனியாதது போல் இருந்து விடுவாள். தன்னையும் அறியாமல் துடைத்து விடுவதும் உண்டு. ஓய்வாக இருக்கும் பின்னேரங்களில் சக்கர நாற்காலியில் மனோன்மணியை அந்த ஒழுங்கை முழுதும் அழைத்துச் செல்வாள். சனி காலையில் பரமேஸ்வரன் மனைவி ரேணுகாவுடன் வந்ததும் வீடு செல்லும் சங்கரி ஞாயிறு மாலை திரும்பி விடுவாள். ரேணுகா ஏனோ பட்டும் படாமலும் நடந்து கொண்டாள். சங்கரி சில்லறை கடன்கள் எல்லாம் அடைத்து விட்டாள். ஏனைய கடன்களை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை வந்தது. அட்சயா மனோன்மணிக்கு பேன் பார்த்து கொண்டிருந்தாள். பார்த்து கொண்டிருந்தாள், அவ்வளவுதான். எடுக்க தெரியாது. அடிக்கடி மனோன்மணியை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்வதன் பலன் நன்றாக பேன் பிடித்துவிட்டது. அட்சயா கதைக்கும் சத்தம் கேட்டது. தானே கேள்வி கேட்டு அதற்கு பதிலும் சொல்லிக் கொண்டிருந்தாள். வடிவாயிருக்கா? ஓ, நெல்ல வடிவு. சங்கரி சென்று பார்த்தாள். வழமை போல் மனோன்மணிக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. அட்சயாவின் ஸ்டிக்கர் போட்டு மனோன்மணி நெற்றியில், பின்னல் நுனியில் ரிபன், வெள்ளி அடித்தது போல் பவுடர், மேலதிகமாக பாக்கியம் கொடுத்த கியூடெக்ஸ் கைகால் நகங்களிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும். ஓட முடியாத கிழட்டு பூனை மேல் எலி பாய்ந்து விளையாடுவதாய்ப்பட்டது சங்கரிக்கு. அதட்டினாள். ஏய், என்ன இது? மனோன்மணியை பார்த்தாள். உள்ளூர இந்த விளையாட்டை ரசிப்பதை மனோன்மணி முகம் சொல்லிட்டு. இருவருக்கும் இடையே அந்த மாதிரி ஒட்டுறவு. 12 மணியானால் போதும். ரே ரே
சங்கரி என்று கூப்பிட முடியவில்லை. என்னம்மா? கண்களால் சுவர் மணிக்கூட்டை காண்பிப்பாள். பள்ளிக்கூடம் விடுகிற நேரம். போய் அக்ஷயாவை அழைத்து வரட்டாம். அன்று எழுந்ததிலிருந்தே ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்தாள் மனோன்மணி. சங்கரி நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். இல்லை, காய்ச்சல் இல்லை. சனிக்கிழமை வீடு செல்லும் நாள். பரமேஸ்வரன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் சங்கரி. ரீ ரீ வலது கையால் கம்பளத்தை காண்பித்தாள். அதை எடுக்கும்படி சைகை செய்தாள். எடுத்துட்டு கூட்டவா அம்மா? இல்லை என்று தலையசைத்தாள். திரும்பவும் எடுக்கும்படி சைகை செய்தாள். சங்கரி கம்பளத்தை இழுத்தாள். புழுதி கிளம்பி தும்பினாள். என்ன இது? சிமெண்ட் நிலத்தோட பலகை. மனோன்மணி கையசித்தாள் பலகையை எடுக்கும்படி. பலகை விலக உள்ளே ஒரே இருட்டு. இருட்டாயிருக்கம்மா. மேசையில் இருந்த விளக்கை காட்டினாள் மனோன்மணி. விளக்கொளியில் உள்ளே படிகள் தெரிந்தன. போ ஓ போ போ. உள்ளே போய் என்ன செய்வதென்று சங்கரிக்கு விளங்கவில்லை. சிலந்தி வலைகளை தூசியை விலக்கி உள்ளே சென்றாள். பயம், ஒரே புழுக்கம். ஜப்பான்காரன் குண்டு போட்ட காலத்தில் கட்டின வீட்டுக்கெல்லாம் நிலவரை வைத்து கட்டியதாக யாரோ சொன்னது ஞாபகத்தில் வந்தது. தரையில் சிமெண்ட் தெரியவில்லை. மேவிய வேர்கள் குறுக்கும் நெடுக்குமாய் ஓடின. தடிக்கு விழாமல் பேலன்ஸ் செய்ய வேண்டியிருந்தது. மூலையில் ஒரு பெட்டி இருந்தது. இதை எடுக்கவா போகச் சொன்னா? ஒரு கையில் விளக்கும் மறுகையில் பெட்டியுமாய் மேலேறினாள். பலகையால் மூடி கம்பளத்தை விரித்தாள். மனோன்மணி பெட்டியை திறக்கும்படி அபிநயித்தாள். அவ்வளவும் நகைகள். உனக்குத்தான் எல்லாம் என்று கையால் காண்பித்தாள் மனோன்மணி. எனக்கா? வேண்டாம் அம்மா, இவ்வளவும் வேண்டாம். மனோன்மணி முகத்தில் கடுமை தெரிந்தது. கோபமாக தலையாட்டினாள். கொண்டு போகச் சொன்னாள். பரமேஸ்வரன் வரும் சத்தம் கேட்டது. மனோன்மணி முகத்தில் பதட்டம் தெரிந்தது. சங்கரி கையில் இருந்த பேக்கை காட்டினாள். சங்கரி பெட்டியில் இருந்த நகைகளை உள்ளே வைத்தாள். புறப்பட்டாள். இரவு சாப்பாடு முடிந்து பிள்ளைகள் நித்திரையானதும் தாயிடம் நடந்ததை சொன்னாள். இருவரும் கதவை தாளிட்டு தூண்டிய விளக்கொளியில் நகைகளை பார்த்தனர். எவ்வளவு நகை! அம்மா, இங்க பாருங்கோ. ஒட்டியானம், சரியான வெயிட், காசு மாலை. நான் பவுனில இது எல்லாம் பார்க்க இல்லை. பிள்ளை, இங்க வேற விதவிதமா காப்பு, பூட்டுக்காப்பு, முத்துக்காப்பு, நெளிக்காப்பு. இந்த பதக்கஞ்சங்கிலி 10 பவுனுக்கு குறையாது. இங்கே அம்மா, நெற்றி சுட்டி, குண்டப்பூ கூட பவுனில, மாட்டல், ராக்கொடி, சிமிக்கி கூட விதம் விதமா, சந்திரப்புற, சூரியப்புற, வங்கி, கைச்செயின், தலைச்சோடனை எல்லாம் பவுனில. அம்மா, இங்க தாலிக்கொடி, எத்தனை நெக்லஸ், அட்டியல். இந்த கல் நெக்லஸ் வைரமா? இந்த மோதிரங்களில் இருக்கிறதும் வைரம்தான். முத்தும் வைரமும் இழைக்கப்பட்டு பரம்பரை பரம்பரையாய் சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த நகைகளை காண 2 கண்ணும் போதவில்லை தாய்க்கும் மகளிர்க்கும். சங்கரே, உண்மையை சொல்லு. மனோன்மணிதான் தந்தவோ? என்னம்மா, பின்ன நான் களவெடுப்பேனா? கூடவே பயம் வந்தது. எப்படி பாதுகாக்கிறது? இருவரும் இரவு முழுதும் கதைத்தார்கள். 300 பவுனுக்கு குறையாது. நீ வேலைக்கு போக தேவையில்லை, சும்மா இருந்து சாப்பிடலாம். என்னம்மா, அவ இருக்கிற வரை பார்க்கறது எங்கட கடமை.
யார் தருவினம் இப்படி? இதை சாப்பாட்டுக்கு தொடக்கூடாது. பிள்ளைகளின் படிப்புக்கு கல்யாணத்துக்குத்தான். 7 மாணவரை உழைப்பன். சரி, வருத்தத்தை தேடாத, எனக்கும் வயசு போயிட்டுது. அம்மா, விற்க போனா கூட சந்தேகம் வரும். இவைக்கு எங்காலே இந்த நகையண்டு. ஓ, ஒரே அடியா விற்கக்கூடாது, அதுவும் ஊருக்க. டவுனில் தான் ஒவ்வொன்றாய் விற்கணும். அதிகாலையில் இருவரும் எழுந்தார்கள். மண் குசினியில் பழைய கிடாரம் பானைகள் ஒன்றன் மேல் ஒன்றாய் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை அகற்றி மண்ணை அகழ்ந்தனர். நகைகளை உரப்பையில் சுற்றி புதைத்தனர். சாணியால் மெழுகிய பின் பழையபடி பானைகள் மேலே வைக்கப்பட்டன. ஞாயிறு மதியம் அட்சயாவுடன் சங்கரி புறப்பட்டாள். வருத்தம் மாறி மெனோன்மணி நகைகளை கேட்டால்? சீ, கேட்டால் கொடுக்கிறது தானே. அடுத்த வேண்ட சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. உழைச்சி சம்பாதிக்கிறது தான் ஒட்டும். பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் வழிகாட்டிட்டார். பஸ்ஸில் பயணித்ததோ இறங்கியதோ பழசுகள் ஒழுங்கையில் பிரவேசித்ததோ மனதில் படாமல் நினைவுகளில் மூழ்கியபடி மனோன்மணி வீட்டுக்குள் வந்தாள். என்ன ஆக்கள் நிக்கினம்? கடவுளே, பழையபடி சுகமில்லையா? பொன்னம்பலம் எதிர்பட்டார். ஆள் முடிஞ்சது. சங்கரி விரைந்து உள்ளே சென்றாள். அவ்வொழுங்கை வாசிகள் அனைவரும் அங்கு நின்றனர். நடுகோலில் மனோன்மணி பட்டுச்சேலையில் அலங்காரமாய் கிடத்தப்பட்டிருந்தாள். தலைமாட்டில் விளக்கு, விளக்கொளியில் மினுங்கும் கண்ணாடி ஃப்ரேம். பழைய ஒளி முகத்தில் தெரிந்தது. முடிவு தெரிஞ்சுதான் நகையள தந்தாவா? தண்ட மகளுக்கு இல்ல, உறவு பரமேஸ்வரனுக்கு இல்ல, எனக்கே அட்சயாவுக்கா? தந்த காசுக்கு விசுவாசமாய் வேலை செஞ்சதுக்கா? எங்கட வறுமையா? பாவப்பட்டா? அடிச்சு மிரட்டின போது கூட நகையை கொடுக்க இல்லையே. உறவுகள் உதவே இல்லை. பெத்த அப்பாவோ அவரோ எனக்கு நல்ல வழி காட்ட இல்லை. அம்மா! தரையில் விழுந்து புரண்டு அழுதாள் சங்கரி. அவள் அழுவதை பார்த்து அவளின் கழுத்தை வளைத்து பிடித்தபடி அட்சயாவும் அழுதாள். பேர், மெனோன்மணி ஒருத்தரையும் அணைக்கிற இல்ல. அவளுக்கண்டு அளவும் 2 சீவன் இருக்குதுதானே. பாவம், நல்ல விட்ட. அவளை விடு. அந்த சின்ன அழுகிற அழுக. பெரியம்மா இனி எழும்ப மாட்டாள் என்று அட்சயாவின் அறிவுக்கு விளங்கியது. தன் அப்பாவின் மரணத்தை பார்த்திருக்கிறாள். இருந்தும் அழுது முடிந்ததும் மனோன்மணி அருகில் சென்று கையில் தட்டி எழுப்ப முயன்றாள். மற்றவர் பார்க்காத சமயம் காதருகில் குனிந்து, பெரியம்மா, பேஞ்சீப்பு கொண்டு வந்திருக்க. சங்கரே, எழும்பு. அவை இருந்தா அவவுக்கும் கஷ்டம், பார்க்கிறவைக்கும் கஷ்டம்தானே. தேதனிய குடி. பாக்கியம் பெரிய கேத்திலும் டம்ளருமாய் நின்றிருந்தாள். செருக்கும் பகட்டுமாய் தம்முடன் தனிமையில் வாழ்ந்த ஒரு உறுப்பினரை வழியனுப்ப ஏனைய பழசுகள் ஒழுங்கை வாசிகள் தம் வயதை உபாதைகளை மறந்து சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தனர். இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை பழசுகள் ஒழுங்கை. எழுதியவர் பவானி சிவகுமாரன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.